நெகிழன் கவிதைகள் வாவு, இது 4வது தொகுப்பு. அதை பற்றிய ஒரு அறிமுகம், இந்த நூலை பற்றியான ஒரு அறிமுகம் பண்ணலான்ட்டு கூடியிருக்கோம். எப்படி 4வது தொகுப்பை பற்றியான ஒரு அறிமுகமா நான் அதை பண்ணலான் இருக்கேன். ஒரு நவீன கவிதைகள் அப்படிங்கிற வழி, முதல்ல மரபு கவிதைகள் அது படிச்ச புலவர்கள், ஒரு மேட்டுக்குடி மக்கள் தான் கவிதை எழுத முடியுங்கிற இடத்துல இருந்து, இப்போ காலங்காலமா எழுதிட்டு இருந்த அந்த வகமையை மாத்தி, அந்த கவிதைக்கு இசை வேணும், அந்த கவிதைக்கு ஒரு அழகியல் சொற்கள் வேணும், இந்த கவிதை இப்படித்தான் எழுதணும் அப்படிங்கிற இருக்கிற அந்த வடிவங்களை எல்லாம் மாத்தி, நான் என்ன மாதிரி நினைக்கிறேனோ அந்த மாதிரியான இந்த கவிதை இருக்கு. கவிதைக்கு எந்த அலங்காரமும் இல்லாம, எந்த இசை வடிவமும் இல்லாம, எந்த சொற்கள் அலங்காரமும் பண்ணாம, ஒரு காட்சி கலையை ஒரு சிறுகதை படிப்பதை போல், ஒரு நாவலை படிப்பதை போல், இந்த கவிதையை படிக்கும் போதே ஒரு காட்சி வடிவம் நம்ம கண்ணுக்கு வருது. அப்படிப்பட்ட கவிதைகளா இதுல ஏராளமான கவிதைகள் நிறைஞ்சிருக்கு. இதுல நண்பர் நெகிழன் பற்றி சொல்லணும்னா, இயற்பெயர் சரவணன், நெகிழன் என்னும் புனைப்பெயரில் எழுதி வருகிறார். சேலம் மாவட்டம் ஓம்பலூரில் பிறந்து தற்போது காட்டாப்பாளையத்தில் வசிக்கிறார். இதுவரை மணல் வீடு வெளியீடாக பூஜ்ய விலாசம், காலச்சூடு வெளியீடாக 3 சப்பாத்திகளின் கதை, நீளம் வெளியீடாக பொக்கவாயின் கதைகள், இது 4வது எதிர் வெளியீட்டுல வாகுங்கிற கவிதை தொகுப்பு வந்திருக்கு. இந்த தொகுப்புல முதல்ல நன்றி யாருன்னு சொல்றாருன்னா, வாழ்வின் மீதான எரிச்சல் மிகு கேள்விகள் அசை போட்டுக் கொண்டு சேலம் எருமாபாளையம் பக்கத்தில் நடந்து சென்று கொண்டிருந்தேன். அப்போது ஒரு மனிதன் முகத்தை பாதியாக அரித்து எடுத்தது போல் அவ்வளவு பெரிய மலையை அரித்து எடுத்திருப்பதை பார்த்தேன். சற்றென தொட்டுக்கொண்டு பதட்டத்தில் நான் எனது முகத்தை தொட்டு தடவி பார்த்தேன். அப்பாடா, எதுவும் ஆகவில்லை, எல்லாமே பத்திரமாக இருக்கிறது என்று உறுதியான பின் தான் மூச்சே வந்தது. அப்போதுதான் தோன்றியது, நல்ல வேளை, வாழ்க்கை ஒன்றும் அரசை விடவோ மனிதர்களை விடவோ கொடூரமானதல்ல. அது எவ்வளவு கருணை மிக்கதாய் இருந்தால் என்னை உயிரோடு வைத்திருக்கும் என்ற பெருங்கருணை மிக்க வாழ்வே, போற்றி போற்றி, நன்றி நன்றி என்று இந்த கதை சொல்றாரு. இதுல வந்த கவிதைகள்லாம் நீளம், மணல் வீடு, காலச்சூடு, உயிர்மை, வனம், திணவு, அகல் அப்படின்னு ரொம்ப சிறப்பான இதழ்கள்ல தான் இந்த கவிதைகள்லாம் வந்திருக்கு. இதுல சமர்ப்பணம் யாருக்கு பண்ணிருக்காங்க அப்படின்னா, நான் குடும்பம் பிள்ளைகளாக வாழ்கிற வீட்டில் அமர்ந்து கொண்டு நீ எல்லாம் குடும்ப பிள்ளையாக வாழ்வாய் என நாங்கள் நினைத்து கூட பார்த்ததில்லை என்று சிரித்து கொண்டு தனது அதிருப்தியை வெளிப்படுத்திய அன்பு அத்தைக்கு சமர்ப்பணம் அப்படின்னு இந்த நூலை சொல்லியிருக்காரு. எண்ணுரை அப்படிங்கிறதுல அவர் என்ன எழுதியிருக்கிறாருன்னா, முடிக்கிற சில பகுதியில் மட்டும், காலம் செல்ல செல்ல வாழ்வின் மீது படிந்துள்ள சொரசொரப்புகள் நீங்கி பளிங்கு போல் ஆகிவிடும் என நம்புகிறேன். ஆனால் அதுவோ மென்மேலும் சொரசொரப்பாகி கொண்டே போகிறது. வெறுமனவே பார்த்து கொண்டே அமர்ந்திருக்கிறேன். நம்மிடம் அனுமதி கேட்காமலே மானங்கெட்ட கண்ணீர் வழிந்து தொலைக்கிறது. அதற்கிடையில் செல்லும் சில சொற்களான தேள்களும் உள்ள தொகுதி இது அப்படின்னு அது சொல்றாரு. இந்த கவிதை முழுக்க இவர் எழுதுற பாடுபொருள் எல்லாமே விரக்தி, தன்னுடைய இயலாமை, ஒரு சார்லி சாப்ளினை போல, அப்புறம் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் உடைய கதாநாயகனை போல, தன்னுடைய வலிகளையும் வேதனைகளையும் ஒரு எள்ளி நகையாற்ற மாதிரியும், இந்த வாழ்வின் ஒரு எதிர்மறையான விஷயங்களையும் அப்படி கடந்து போற விஷயத்த அப்படி அழகா அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாரு. முன்னாடி வள்ளுவம் அப்படின்னு சொல்லி, துன்பம் வரும்போது சிரிங்க நெகிழன், சிரிச்சு சிரிச்சு வாய் வலிக்குது ப்ரோ அப்படிங்கிறார். அப்ப என்னன்னா, இவனுடைய லைஃப்ல முழுக்க எனக்கு சிரிச்சு சிரிச்சு எனக்கு வாயே வலிக்குது அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவுக்கான வேதனையும் விரக்தியுமான நிறைந்த இந்த பதிவு தான் இந்த கவிதை தொகுப்பு அப்படின்னு அவர் சொல்ல வர்றாரு. இதுல வர கவிதைகளை நம்ம வாசிக்கும் போது இவருடைய கவிதை என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம, இந்த கவிதை என்னன்னுதான் நெகிழன் சொல்றாரு அப்படின்னு நம்ம விலைக்கு ஒரு உரையாடலா பண்றதை விட, சில கவிதைகளை படிச்சு அதுக்குள்ள இருக்கிற அர்த்தங்களை நம்ம பகிர்ந்து கொண்டிட்டோம்னா இந்த கவிதைகளை நம்ம வாசிப்பதற்கும் இந்த கவிதைகளை பற்றியான உரையாடலுக்கும் நமக்கு வாய்ப்பா இருக்குங்க. சில கவிதைகளை நான் வாசிக்கிறேன். மெழுகுவர்த்தியின் கண்ணீர்.
மெழுகுவத்தி ஏற்றி அந்த 40 வயது தம்பதியர் மாதாவின் முன் மண்டியிட்டனர். எல்லா எல்லோரையும் எல்லாவற்றையும் விடுவிக்கும் மாதாவே, எங்களை இந்த குழந்தை பிரச்சனையிலிருந்து மட்டும் விடுவி. உன்னை போலவே எங்கள் கையில் ஒரு குழந்தையை கொடு என்று உருகி உருகி மன்றாடினர். மெழுகுவத்தியோ அதற்கு ஆமாம் தாயே என்று கூறுவது போல் அழுது கொண்டிருந்தன. மனமுருகிய மாதா தன் சக்தியை பிரயோகிக்க முடிவு செய்து கையில் இருந்த குழந்தை இயேசுவை கீழே இறக்கி வைத்துவிட்டு கண்களை மூடினார். தட்டி தட்டி நடைபோட்ட இயேசுவை அவர்கள் இடுக்கில் வைத்துக் கொண்டு ஓட்டம் எடுத்தனர். கண்விழித்த மாதா கைகளை நன்கு உதறிவிட்டு ஒரு கையால் மறு கையை அழுத்தி விட்டுக் கொண்டிருந்தார். அப்போது மெழுகுவத்திகளோ ஆமாம் தாயே என்று கூறுவது போல் அழுது கொண்டிருந்தன. இது என்னன்னா, ஒரு மாதா பலகாலமா இயேசு கையில வச்சுட்டே இருக்காங்க. ஆனா அந்த இயேசு கீழே இறங்கினேன்னு அவங்களுக்கு விடுதலை கிடைச்ச மாதிரி கையை அழுத்தி விட்டுக்கிறாங்க. இங்க வந்தவங்க எடுத்துட்டு போறத சத்தம் போட்டு அவங்கள தடுத்து நிறுத்தல. ஆனா அவங்க அமைதியா இருக்கிறாங்க. இப்ப என்னன்னா, குழந்தை இருந்தாலும் பிரச்சனை, இல்லைனாலும் பிரச்சனை, எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை. அந்த இயேசு மாதாவையும் ஒரு எள்ளி நகையாடுற மாதிரியான இந்த கவிதை இருக்கு. இதை நம்ம ஒவ்வொரு அடுக்குகளா நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். அடுத்து ஒரு புதிய மனிதன் அப்படின்னு ஒரு கவிதை. ஒரு குழந்தை தவழ்ந்து அப்படி நடந்து போயிட்டு இருக்கு. அந்த குழந்தையை தடுக்கிறோம். வீட்டை விட்டு வெளியில போயிடுச்சுன்னா கெட்டதையெல்லாம் பழகிக்கும். இது எதையும் செய்யக்கூடாது அப்படிங்கறதுக்காக நம்ம பொத்தி வளர்த்துறோம். ஆனா ஒரு குழந்தை வீட்டை விட்டு வெளியில போனாதான் பல விஷயங்களை கத்துக்க முடியும். புத்தனாகணும்னா கூட நம்ம வீட்டை விட்டு வெளியில போனாதான் நம்ம சில விஷயங்களை கத்துக்க முடியும். ஆனா நல்லதையும் கெட்டதையும் நம்ம எதையா தடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சா தடுக்க முடியாது. அந்த குழந்தை எல்லாத்தையும் உடைச்சிட்டு வெளியே போகுங்கிறது தான் அந்த கவிதை. வெளியில போனாதான் கத்துக்க முடியுங்கிறதும் இதை உணர்த்துறது தான். ஒரு புதிய மனிதனா வர்றதுக்கும் வீட்டை விட்டு கிளம்புறதுதான் நமக்கான இது அப்படிங்கிறத உணர்த்துற மாதிரி ஒரு கவிதை. தவள கற்றவுடன் வாசல்படியை தாண்ட முயன்றேன். அம்மா அனுமதிக்கவில்லை. அடத்தை சட்டை செய்தார். குறுக்காக ஒரு தடுப்பு பலகை வைத்தார். நடைபழகியும் தாண்டி செல்லவும் துடியாய் துடித்தேன். அப்போதும் என்றாள். நிலத்தில் சாய்ந்து விடாமல் ஓட பழகிய பிறகு அகல கை விரித்த கைகள் அகப்படாமல் குனிந்து ஓடினேன். வீதி எங்கும் அலைந்து திரிந்தேன். 2 பையன்களை அடித்தேன். 4 பையன்களிடம் அடி வாங்கினேன். பிறகு நான் புரிந்த அழகிய குற்றங்களோடு வீடு நோக்கி துள்ளி குதித்தோடினேன். என்ன ஆகுதுன்னா, நம்ம போய் ஒருத்தன் அடிக்கும் போது அவன் நாளை அடிப்பான். நிறைய விஷயங்கள் தெரியும். நீ குற்றத்தை தடுக்கவும் முடியாது. நீ வெளியில போகும்போதுதான் அதெல்லாம் கத்துட்டு ஒரு புதிய மனிதனா வர முடியுங்கிறத உணர்த்துற மாதிரியான ஒரு கவிதை. அடுத்து சாகஜ குஜிலி அப்படின்னு ஒரு கவிதை. அது வீட்டுல இருக்கிற பெரிய மனுஷர்களே எடுத்துக்கலாம், ஒரு தாதாவை எடுத்துக்கலாம், ஒரு நாயை எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் அதை நம்ம உவமைப்படுத்திக்கலாம். அவன் ஒரு வீரியமா இருக்கிற ஒரு காலத்துல எப்படி இருந்தான், அவனுக்கு ஒரு இயலாமை, ஒருத்தனை காலை ஒடிச்சிட்டாங்க, இல்ல வயசாகி போய் நடக்க முடியாத நிலை, கட்டக்கடையா படுத்துட்டு இருக்கும்போது அவனை பற்றியான மதிப்பீடுகள், அவனை எப்படி எல்லாம் நடக்குது, அவன் அந்த இடத்துல என்னவா நினைக்கிறான் அப்படிங்கிறத இது உணர்த்து. ஒரு நாயை வச்சு இந்த கவிதை சொல்லியிருக்காரு. அதை நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்லயும் நம்ம பொருத்தும் போது நமக்கு அது புரியும். சாகஜ குஜிலி. ஏரியாவை கட்டி காத்த குஜிலி இப்போது விருப்பு ஓய்வு பெற்றுக் கொண்டாள். அவள் முன்பு போல் சீறுவதோ குறைப்பதோ கோழியை துரத்தி ஊஸ்காட்டுவதோ இல்லை. மாறாக மிகவும் சாதுவாக ஜீவனே என்று ஒரே இடத்தில் படுத்து கிடக்கிறாள். ஆனாலும் சில சமயம் அவளுக்கு எங்கேனும் செல்ல தோன்றுகிறது. அப்போதெல்லாம் எழ முயல்கையில் எழுந்து நிற்கிறாள். அவளை கேட்காமலே, அவள் சொல் கேட்காமல் ஒரு கால் மட்டும் தனியாக காற்றில் ஆடிக்கொண்டிருக்கிறது. கூட போக முடியல. ஆனா ஒரு வண்டி போச்சுன்னா கூட துரத்திட்டு ஓடிட்டு இருந்த நாய், கோழியை துரத்திட்டு இருந்த நாய், அப்படி சாகசமா இருந்துட்டு இருந்த நாய் இப்ப எந்திரிச்சுன்னா காலை ஆடிட்டு இருக்கு. அப்ப என்னன்னா, அதே இடத்துல படுத்துட்டு இருக்கிற ஒரு நிலை. அவளை காலை ஒடிச்சிருக்கலாம், வயசாயிருக்கலாம். ஒரு இயலாமை நிலையில அந்த உருவத்தை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படிங்கிறது தான் இந்த கவிதை உணர்த்துது. இது எல்லாமே ஒரு பொருள்ல நம்ம நாயை பத்தி சொல்றாங்கன்னா நாயை மட்டுமே வச்சுக்க வேண்டியது இல்லை. நம்ம ஏதோ ஒரு இடத்துல அதை அப்படியே பொருத்தி பார்க்கும்போது பல அடுக்குகளா அந்த கவிதைகள் விரியும். அதை நம்ம பொருத்திக்கலாம். நிகர். இங்க ஒரு கந்தர்வன் கதை ஒண்ணு இருக்கும். ஒரு கோயில்ல ஒருத்தன் படுத்துட்டு இருப்பான், மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருத்தன்.
அப்போ என்ன ஆகுதுன்னா சடச்சடன்னு அந்த மரம் வந்து அப்படி சாயும் போது அவன் எந்திரிச்சு ஓடிடுவான். அது அப்படியே சாஞ்சு அந்த சாமி மேல விழுந்துரும். அந்த சாமி சிலைகள் எல்லாம் உடைஞ்சிரும். ஊருக்குள்ள வந்து எத்தனையோ கம்யூனிஸ்டுகள் போராடுவாங்க, பெரியாரிஸ்டுகள் போராடுவாங்க, எல்லாரும் போராடிட்டு இருப்பாங்க. அதை பார்க்கும்போது என்ன நினைப்பாங்கன்னா, இவனுங்களுக்கு எல்லாம் வேலை இல்லையா, இவனுக்கு 4 பேர் வந்து கண்டிக்கிறோம்னு சொல்லிட்டோம்னா அது பிரச்சனை தீர்ந்துருமா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அப்படி போராடிட்டு இருக்கிறவங்கள எள்ளி நகையாடுற மாதிரி ஊருக்குள்ள வந்து சில புரட்சிகரமான கருத்துக்களை பேசுறவன வந்து ஒரு கோமாளியாகவும் உழைக்க தெரியாதவனா பாக்குற மாதிரியான ஒரு கவிதை. உறங்கி விழித்த போது ஊர் நடுவே தலையெல்லாம் இலையோடும் பழங்களோடும் பறவைகளோடும் கம்பீர மரமாய் நின்று எனது காலடியில் இருந்த கல்லை ஜனம் விழுந்து விழுந்து வணங்கியது. ஒரு நாள் அந்த கல் களவு போனது. அப்போதிருந்த அம்மக்கள் என்னை மரச்சாமி மரச்சாமி என்று பக்தியின் திருநீர் வாசனையுடன் அழைக்க ஆரம்பித்தனர். கடவுளாக நடந்து கொள்வதில் முன்பின் அனுபவம் இல்லாத போது ஆசீர்வாதமாக ஒரு இலையோ ஒரு கனியோ ஒரு எச்சத்தையோ இட்டு சமாளித்தேன். இருந்தும் ஒருவன் மட்டும் தூரத்தில் நின்று கொண்டு கேவலமான பொறுக்கி மரம், மோசமான மொல்லமாரி மரம், கேடுகட்ட முடிச்சவிக்கு மரம் என திட்டிக் கொண்டிருந்தான். அவனை பார்த்து அத்தனை இலைகளையும் உதடுகளாக சிரித்தேன். அப்படி ஒரு சிரிப்பு. இப்படி போராடுறவங்களை இழிவு பண்ற அந்த ஆட்களை வந்து இந்த சமூகம் மதிக்கிறது என்னன்னா, ரொம்ப அவன் ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரியான பார்ப்பதுதான். ஆனா உண்மையில அவன் தான் சரியான ஆள் அப்படிங்கிறது தான் இந்த கவிதை உணர்த்துது. வீர ஹனுமான் அப்படிங்கிறது பெரியார் வந்து சில புராணங்களை எல்லாம் வந்து கேள்விக்குள்ளாக்குனார். அந்த மாதிரியான இது வந்து ஒரு புராண கதைகளை வந்து கேள்விக்குள்ளாக்குறது. அனுமான் வந்து அப்படி கடல்ல பறந்து போகும்போது கடல் கண்ணியை பார்த்து அவர் வந்து உணர்ச்சி வசப்பட்ட விஷயத்தை பற்றி எழுதியிருக்கிறாரு. அது ஒரு எள்ளி நகையாடிய ஒரு கவிதை, நல்ல கவிதை. கடலை வேடிக்கை பார்த்து பறந்த போது தென்பட்ட கடல் கண்ணியால் மூடாகி விந்து கசிந்து விட்டது. அதிலிருந்து ஒரே ஒரு சொட்டு கடலில் கலந்தது என்று ஒரு பெரியவர் கதை சொல்லிக் கொண்டிருக்கையில் துடுக்குத்தனம் மிகுந்த வாலிப பிள்ளை அவரிடம் இப்படியான ஒரு கேள்வியை எழுப்பினார். வேட்டியை கால்களுக்கிடையில் விட்டு அத்தனை சுற்றியும் மீறி எப்படி வர முடியும்? அப்படி மீறி வந்திருந்தால் எத்தனை லிட்டர் வந்து ஒரு பெண்ணை பார்ப்பதற்கே சகிக்கிறது என்றால் அவருக்கு ஆண்மை குறைவு என்றுதானே அர்த்தம். அதை மறைக்கத்தான ஹனுமான் பிரம்மச்சாரியம் என்கிற கட்டுக்கதை. தாத்தா உட்கார்ந்து கொண்டே தூங்கிவிட்டார். இனி அவரை எழுப்ப அவரால் மட்டும்தான் முடியும். தாத்தா செத்துட்டாருன்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா அவர் தூங்கிட்டாருன்னு நினைக்கலாம். தூங்கிட்டாரா அவரால் தான் எந்திரிக்க முடியும்னா என்ன அர்த்தம்னா, யாரு எந்திரிச்சாலும் எழுப்ப முடியாது. ஏன்னா அவரு நடிக்கிறாரு. இவன் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதுங்கிறதுக்காக உட்கார்ந்து கொண்டே தூங்கிட்டார் அப்படின்னு. இப்போ பழமையான ஒரு புராணத்தின் மீதான ஒரு எல்லல் இந்த கவிதையில தெரியுது. இது ஒரு பூனை நம்ம லைஃப்ல வந்து எவ்வளவோ சம்பாதிச்சு மெத்த வாங்கலாம், கட்டல் வாங்கலாம், வீடு கட்டலாம், ஏசி போடலாம். ஆனா தூக்கம் வராது. தூக்கத்துக்கு ஒரு நிம்மதி வேணும். மெத்த வாங்கின தூக்கத்தை வாங்கலின்னு பாடல் இருக்கிற மாதிரி நான் எப்படி எப்படியோ கொள்ளையடிச்சு எப்படி எப்படியோ சம்பாதிச்சு நான் எல்லாம் வந்து இவ்வளவு சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன், எனக்கு நிம்மதியா தூங்க முடியல, பிரச்சனை இருக்கு. இந்த பூனை பாடுறா எவ்வளவு அழகா தூங்குதுன்னு ஒரு பூனை தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஒருத்த கோவப்பட்டு கல்லெடுத்து போட்டு கொன்றலாமான்னு நினைக்கிறான். நினைக்கும் போது அவன் நினைப்பு தான். ஆனா அந்த பூனை அதை அப்படியே நெளிச்சுட்டு அதை ஸ்டைல அப்படி நடந்து போயிட்டு இருக்குது. இதுதான் அந்த கவிதை உணர்த்துறது. ஒய்யாரம். வெயிலில் முகத்தில் கொட்டுவது கூட தெரியாமல் பூனை ராஜதூக்கம் போட்டுக் கொண்டிருந்தது. அவ்வழியாக சென்றவன் கடக்க முடியாமல் ரொம்ப நேரம் அதன் முகத்தையே ஆழ்ந்து பார்த்து கொண்டிருந்தான். அவனில் இருந்து ஒரு பிறவி வெளியேறி ஆட்டுக்கல்லை தூக்கி வந்து இன்றோடு ஒளிந்து போ என்றபடி அதன் மீது செப் என்று போட்டுவிட்டு எவ்வளவோ குட்டிக்கரணங்கள் போட்டும் எவ்வளவோ உள்குத்து வாங்கியும் எனக்கு கிடைக்காத ஒன்று எதுவுமே செய்யாத உனக்கு மட்டும் எப்படி கிடைத்தது என்று கத்தென்று கத்தியது. சத்தம் ஓயும் முன்பே அப்பூனை எழுந்து தன் உடலை நீட்டி வளைத்து சோம்பல் முறித்து ஒய்யார நடை போட்டி சென்றது. இதுதான் அந்த கவிதை. அப்புறம் நம்ம வந்து
வீட்டை வந்து யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா நம்ம சுத்தமா வச்சுக்கணும்னு ஒரு ஃபார்முலாவுக்காக வந்து நம்ம எப்பவுமே சுத்தமா வச்சுக்கணுங்கிறது இல்லை. யாராவது வரும்போது நம்ம வந்து ஒரு போலியான ஒரு இது பண்ணுவோம், வீட்டை வந்து அலங்காரம் வச்சுக்கணும், சுத்தமா வச்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக எதோ செய்வோம். அதை பற்றி இந்த ஒரு போலித்தனத்தை வந்து எள்ளி நகையாடுது. நீ எப்படி இருக்கு, நீயாரு, நீ எதுக்கு அடுத்தவனுக்காக இது பண்ற அப்படிங்கிற மாதிரி உணர்த்துற மாதிரி ஒரு கவிதை. வீட்டை பெருக்கி பழைய சாமான்கள் மீது துணி போர்த்திய பின் நல்ல உடையணிந்து மிடுக்காக வாசலில் நின்றோம். விருந்தாளி எங்களை பார்த்ததும் கண்களில் விளக்கெரிய வந்தார். வீட்டுக்குள் நுழைந்ததும் என்ன சுத்தம், என்ன ஒழுங்கு, ஆகா ஓகோ என்றார். குதூகலத்தில் நான் அவருக்காக கலர் வாங்க கடைக்கு போனேன். அவள் தண்ணீர் கொண்டு வர உள்ளே போனாள். அவர் மெல்ல எழுந்து மூடு துணியை தொட முயற்கையில் நீரோடு அவளும் கலரோடு நானும் வந்தோம். அவரை செய்வதறியாது முழித்தார். இதுவே கடைசியாக இருக்கட்டும் என அவரை கண்டித்து அனுப்பிவிட்டு நாங்கள் புதிய வீட்டுக்குள் ஒளித்து வைத்திருந்த எங்கள் பழைய வீட்டை உறுதி எடுத்தோம். அது என்ன தெரிஞ்சு போயிடுது, நம்ம வந்து எப்படித்தான் மறைச்சு வச்சாலும் அது விஷயம் தெரிஞ்சிருது இல்லையா. அதை பத்தி இன்னொன்னு ஒரு கவிதை, 2 பேராவ இந்த கவிதை சொல்லுது. முதல் ஒரு வரியும் அடுத்த பேராவுல ஒரு வரியும் மட்டும்தான் மாறி இருக்கு. ஆனா இந்த கவிதை வந்து ஒரு விஷயத்த சொல்லுது நமக்கு. நம்ம என்ன சொல்றோம்னா, தூக்கணாங்குருவி வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தூக்கணாங்குருவி எப்படி வந்து ஒரு மரத்துல தூக்கணாங்குருவி கட்டிச்சோ அதே போலதான் இப்பவும் வந்து தூக்கணாங்குருவி வந்து ஒரு கூடு கட்டும். ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷன் வீடு கட்டினது இப்ப எப்படி அவன் வீடு கட்டி இருக்கிறான் அப்படின்னா, இப்ப எத்தனை 16 அடிக்கு அத்தனை மாடி கட்டி அவன் வந்து பறந்துட்டு இருக்கிறான். இவ்வளவுக்கு மனிதன் மாறிட்டான் அப்படிங்கிறது தான் நம்ம வழக்கமா பேசுறது. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, எதுவும் மாறவில்லை, மனிதன் மாறிவிட்டான் அப்படின்னு தலைப்பு வச்சு அந்த தலைப்பை அடிச்சு ஒரு கோடு போட்டிருக்கிறார். தலைப்பு அடிச்சிட்டாரு. இந்த கவிதை வந்து 2 காலகட்டத்தை பேசுது. ஒரு காலகட்டம் 1970, 2வது காலகட்டம் 2024. இந்த 2 பேராவிலையும் ஒரே ஒரு வரி மட்டும் மாற்றப்பட்டிருக்கு. நான் படிக்கிறேன். இப்போ வந்து 1970 வில்லை வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்தார்கள். அதற்காக நண்பர்கள், உறவினர்கள், வேலையாள் சகிதம் அனைவரும் அழைத்தனர். அனைவரும் வீட்டுக்குள் பந்தியில் அமர்ந்து சாப்பிட சாணி மொழிகி வாசலில் எச்ச இலை போடும் இடத்தில் பக்கத்தில் குந்தக்கால் இட்டு ஒரு மனிதன், அவன் பக்கத்தில் ஒரு கருப்பு நாயும் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். முதல் பேரா. 2024 முதல் வரி மட்டும் மாறி இருக்கும். பழைய வீட்டை இடித்து விட்டு புதிய மாடி வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்தார்கள். அதற்காக நண்பர்கள், உறவினர்கள், வேலையாள் சகிதம் அனைவரும் அழைத்திருந்தனர். சிலர் உணவு மேஜையில், சிலர் நாற்காலிகளில் அமர்ந்து சாப்பிட காரை வாசலில் எச்ச இலை போடும் இடத்துக்கு பக்கத்தில் குந்தக்கால் இட்டு ஒரு மனிதனும் அவன் பக்கத்தில் ஒரு கருப்பு நாயும் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். இதுதான் அந்த கவிதை. மனிதன் மாறவில்லை, எதுவும் மாறவில்லை, மனிதன் மாறிவிட்டான். இதுதான் அந்த தலைப்பு. கனியிலிருந்து காய்க்கு திரும்புதல் அப்படின்னு ஒரு கவிதை. அதாவது ஒரு குழந்தை இருக்கும்போது அவன் மாறி வளர்ந்துட்டு இருக்கும்போது அவனுடைய இயல்புகள்லாம் மாறி அவனுக்குள்ள அந்த கள்ள கபடங்கள், வஞ்சனை இது எல்லாமே மாறி அந்த பழைய நிலைக்கு போறது அப்படிங்கிறது என்னன்னா, அந்த இயல்புக்கு அந்த எதை பற்றியுமே கவலைப்படாத, அதாவது ஒரு அப்பா வந்து ஒரு குழந்தைய அடிச்சிருவாரு, கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த குழந்தை வந்து அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு அப்பா அப்படின்னு நினைக்க, இந்த மனசு இருக்கு இல்லையா, இந்த மனசு பெருசானா வராது. என்னை அடிச்சுல உன்னை எப்படியாவது நான் வந்து பழி வாங்குறேன் அப்படிங்கிற அந்த மனநிலை வரும். இந்த மாதிரியான விஷயங்கள் கீழே இருந்து மேல போறது, அந்த நிலைக்கு வர முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. இது கனியிலிருந்து காய்க்கு திரும்பும் வழி அப்படின்னு. இது ஒரு 2 பேரா ஒரே விஷயத்தை தான் சொல்றான். 2 விஷயம், அது என்னன்னு நீங்க பாருங்க. ரொம்ப காலம் கழித்து ஒரு நல்வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, இதையேனும் பயன்படுத்தி நான் ஒரு நல்ல மனிதனாகி விட வேண்டும் அப்படின்னு வந்து மனநக காப்பகத்துக்கு வரும்போது சொல்றான். அதை விட்டு வெளியே போகும்போதும் அவன் அதைத்தான் சொல்றான். அவர் இந்த மனநேயர் காப்பகத்துக்கு வந்த போதும் சரி, திரும்பி சென்ற போதும் சரி, அவர் சொன்னது இதுதான். ஆனால் துணி மட்டும் வெவ்வேறாக இருந்தது. அவனுடைய எண்ணம் நான் வந்து நல்லவனாயிரணும் அப்படிங்கிறது
ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா அதுதான் அவனுக்கான பிரச்சனையே. நல்லவன் ஆகணுங்கிறது வெளிப்படுத்துறது இல்ல, செயல்படுத்துறதுலதான் இருக்கு. அவன் என்ன பண்றான்னா, அவன் நான் நல்லவன் ஆயிடுவான், நல்ல மனுஷன் ஆயிடுவான், நல்ல மனுஷன் ஆயிடுவான் அப்படிங்கிறது. அது ஒரு போலி அப்படிங்கிறத அடிக்கிறாரு. பெரும்பாலும் நெகிழனுடைய கவிதைகள் எல்லாமே நான் நல்லவன், நான் யோக்கியன், நான் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இந்த செட்டப்புகளை எல்லாம் அடிச்சு நொறுக்கி அவனை காலி பண்றதுதான் அவருடைய கவிதைகள் எல்லாத்துலயுமே. திரும்ப திரும்ப அவர் லைஃபின் மீதான அந்த வேதனை, விரக்தி, இதையெல்லாம் பகடிகள், இதை எல்லாத்தையுமே செஞ்சாலுமே நான் ஒரு புனிதமானவன் அப்படிங்கிற அந்த பிம்பத்தை காட்டுறான் இல்லையா, அவன் மீதெல்லாம் ஓங்கி அடிக்கிறது தான் இவருடைய கவிதையினுடைய பாணியாவுமே இருக்கு. ஒருத்தர் என்ன பண்றான்னா, அப்பா அம்மா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கை குழந்தை அம்மாட்டு இருந்து அப்பா பிடிங்கிடுறாரு, அம்மாவை துரத்தி விட்டுறாரு. துரத்தி விட்டேனும் அம்மா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த குழந்தையை தூக்கிட்டு போய் தனியா ஒரு இடத்துல வளர்த்தி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த அம்மா மேல அந்த பையனுக்கு எவ்வளவு அன்பு இருக்கும். அப்பா அம்மாலே தன்னை வளர்க்குறாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க அப்படிங்கிற அந்த அம்மாவின் மீதான அந்த புனிதம் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரியான எந்த புனிதமும் இல்லாம நேச்சரா அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கறத மட்டும் அந்த கவிதை பேசுது. கை குழந்தையில் அப்பா என்னை பிடுங்கிக் கொண்டு அம்மாவை விரட்டி விட்டார். மாதம் கழித்து அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் என்னை தூக்கி கொண்டு போனார். பிறகு வளர வளர வீட்டை விட்டு ஓடி ஓடி திரும்பவும் பிள்ளையாகவே இருக்கிறேன். தற்போது நானும் அம்மாவும் அருகருகே இருக்கிறோம். எனினும் காலம் எங்களுக்கிடையே ஏகப்பட்ட கருவேல மரங்களையும் களைகளையும் வீடுகளையும் நட்டு வைத்து விட்டது. சில சமயம் அந்த பக்கம் நின்றவாறு அம்மா ஏதோ சொல்ல முயல, இந்த பக்கம் நின்றவாறு நான் ஏதோ சொல்ல முயல. வார்த்தைகள் இடையே சுவர்களில் மோதி மோதி விழுகின்றன, குருட்டு பிரயாணி என. அம்மா அதாவது தனக்கு இந்த கவிதை முடிஞ்சிருச்சு. அதுக்கான கருத்து, கலைகளை வச்சிருக்கிறது அப்படின்னா நான் ஒரு மனக்கசப்புகள் அப்படின்னு சொல்லலாம். வீடுகளை நட்டு வைக்கிறது அப்படின்னா அம்மா இந்த வீட்டுல இல்ல, ஏதோ வேற ஒரு வீட்டுல இருக்கிறாங்க. அம்மாவின் குரல் நமக்கு ஏற்கிறது இல்லை. அது செவுத்துல பட்டு தெரிச்சு விழுகிற மாதிரி அவங்க பேச்சு விழுகுது, இவங்களுடைய பேச்சு விழுகுது. எப்படித்தான் வளர்த்தினாலும் அவங்க வளர்ந்ததுக்கு பின்னாடி அம்மாவுக்கும் மகனுக்கும் இந்த அந்த சிக்கல்கள் இருக்கு இல்லையா, அதை பற்றி வேற நல்ல அழகா சொல்லுது. நீங்க வாசிச்சு அதுக்குள்ள யோசிக்கும் போது பல விஷயங்கள் நமக்கு புரியும். ஒரே சொல் தான் ரெண்டு பேர், கடலையும் கடலையும் அப்படின்னு சொல்றாரு. கடற்கரையில ஒருத்தன் என்ன பண்றான்னா, எல்லாம் ஜோடி ஜோடியா போவாங்க. ஆனா ஒருத்தன் மட்டும் தனியா போறான். தனியா போகும்போது என்ன, வறுகடலை வாங்கிட்டு போறான். அது உப்பேறி போச்சு, திங்கிற முடியாது, அது கசப்பா இருக்குது. அது வாழ்க்கையின் மீது விரக்தி. அந்த விரக்தியான அந்த உப்பு கடலையை வச்சுட்டு அவன் கடல்ல நின்றுட்டு அதை விருப்பம் இல்லாம சாப்பிடுறான். ஒரு கடையை மூடிட்டு போயிடுறாங்க இல்லையா, அந்த கடை சந்துல ஒரு கிசு கிசுப்பு சவுண்டு வருது. அந்த சவுண்டு இவன் காதுக்குள்ள ஒழிச்சு, அந்த கடல் அலை வர்றது இல்லையா, அந்த சவுண்டே அந்த காம சவுண்டுகள் ஒழிக்குது. ஒழிக்கும் போது பாவம் அவன் என்ன பண்ணுவான், அதை பற்றியான ஒரு கவிதை. கடலையும் கடலையும். கடல் கரையில் மூடி வைத்த கடைகளுக்கு பின்புறம் காமத்தை திறந்து வைத்திருந்தார்கள். ஒருவன் மட்டும் தனியே கடலை பார்த்தபடி உப்பு கூடிவிட்ட வறுகடலையை கடமைக்கு தின்று கொண்டிருந்தான். அலையோசையும் மீறி வந்த முனகல் சத்தம் இந்த இறகாக அவன் செவிகளில் சுழன்றது. கண்களை மூடி அதில் முழுகி திணைத்த போது அலைகளின் சத்தம் கடலில் முனகல் என ஒலித்தது. கை மெதுவாக ஜிப்புக்கு போனது. வறுகடலை அவன் மீது கரையின் மீதும் சிதறி விழுந்தது. கையில் வச்சுட்டு இருந்தாரு கடலை, அப்படி சிதறி விழுகுது. அவன் மேலையும் இது மேலையும் எல்லாம் சிதறி விழுகுது. அந்த பிரம்மாண்ட நீலக்கடல் மங்கி மறையும் போது பின்புறமாக தொப்பன விழுகிறான். நகரும் நட்சத்திரம் என விமானங்கள் கடந்து செல்கின்றன. அப்படியே மயக்கத்தில் அப்படியே விழுந்துடுறான். விழுந்த போதும் மேல விமானங்கள் போகுது. இதை நான் இன்னும் விளக்கல, அதை நீங்களே புரிஞ்சுக்கீங்க. புரியலையா? அவன் அவன் என்ன பண்றான்னா, சரி சரி புரிஞ்சிருச்சு, பயன்லாம் இருக்கிறானேன்னு பார்த்தேன். சரி, வெற்றி அறை. ஒருத்தன் தண்ணி போட்டு
அந்த வெற்று அறையில வந்து தண்ணி போட்டு ஏதோ பண்ணிடுறான். ஆனா பண்ணிட்டு காலையில வந்து சமாளிக்கிறதுக்காக எதையோ ஒண்ணு சொல்றான். உம் அதுதான் அந்த கவிதை. வெற்று அறை. அந்த வெற்று அறைனா வெற்று அறையில ஒண்ணுமே கிடையாது. வயிறு முட்ட குடித்தேன். எடை இழந்த உடல் அந்தரங்கத்தில் மிதந்தது. எப்போதும் வெள்ளை எருமையென நிற்கும் சுவர் மிகவும் வாகுவாக இருந்ததால் அதற்கு நன்கு நன்கு என 4 குத்தும், தோப்பு தோப்பு என்ற 4 உதையும் கொடுத்தேன். அதன் பிறகு மனதில் ஒரு குட்டி குழந்தை என பிறந்த நிம்மதி என்னை தரையில் இறக்கி படுக்க வைத்தது. காலையில் விழித்த போது கைகால்கள் நன்கு ஊதி வீங்கி இருந்தன. கொஞ்சம் அசைத்தால் கூட வலி உயிர் போனது. இவ்வறையில் குட்டிச்சாத்தான் இருப்பதாக பலரும் சொன்னார்கள். அப்போது நம்பவில்லை, இப்போது நம்புகிறேன். குட்டிச்சாத்தானும் இல்ல, ஒரு மயிரும் இல்ல, இவன் தண்ணி போட்டு அடிச்சு கை வீங்கி போச்சு. ஆனா அவன் வந்து எல்லாத்துட்டையும் சமாளிக்கிறதுக்கு என்னன்னா, இந்த வீட்டுல வந்து ஏதோ பிரச்சனைய பாருங்க எல்லாம் வீங்கி போச்சு அப்படின்னு அவன் சமாளிக்கிறான். அதுதான் வெற்றி அறை அப்படிங்கிற இந்த கவிதை. வேண்டல். அதாவது ஒரு படம் ஒண்ணு பார்த்தேன், சந்தோஷ் அப்படிங்கிற ஒரு படம். அந்த சந்தோஷ் படத்தை வந்து பிஜேபி இந்தியாவிலேயே வரக்கூடாதுன்னு தடை செஞ்சிருக்காங்க. அது உலகளவில் வந்து ஆஸ்கர் அவார்டுக்காக அந்த படம் பரிந்துரைக்கு வெளிநாடுகள் எல்லாம் பரிந்துரை செஞ்சிருக்கிறாங்க அந்த படத்தை பத்தி. அந்த படத்துல ஒரு செய்தி சொல்லும், ஒரு கொலை வழக்குக்காக ஒரு இந்த கிணத்துல ஒரு பெண்ணு கீழே விழுந்து இறந்துட்டாங்களே, அந்த பொண்ணு வந்து ரொம்ப அழகா இருக்கும்ல, சின்ன பொண்ணுல நீ பாத்துருக்கிறியான்னு ஒரு சின்ன குழந்தைகிட்ட ஒரு போலீஸ்கார அம்மா போய் கேட்பாங்க. அந்த குழந்தை சின்ன பொண்ணு வந்து சொல்லும், அழகா இல்ல கருப்பா இருக்கும் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லும். அப்ப கருப்புன்னா அழகு இல்லைன்னு இருக்கும். இப்பவும் நமக்குள்ள வந்து கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கா அப்படின்னு சொல்லுவோம். அப்படி ஏன்னா கருப்பா இருந்தாலும் அப்படிங்கிறது என்னன்னா, கருப்புன்றது கலை இல்லை, அழகு இல்லை அப்படிங்கிறதான ஒரு இது. இப்போ வரவேற்பு விருந்துல கூட வந்து யாராவது ஒருத்தர் நிறுத்துறாங்கன்னா ஒரு வெள்ளை நிறம் இருக்கிற பெண்களை வந்து நிறுத்தி பன்னீர் தெளிக்கிற வர்றாங்க. ஏன்னா அழகு அப்படிங்கிறது வந்து வெள்ளை நிறத்துக்கு தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன கதை ஒண்ணு இருக்கும். காக்கா கதை. காக்கா கதை உலகம் முழுக்க வந்துருச்சு. பல இடங்கள்ல அந்த காக்கா கதை சொல்லிட்டே இருக்கிறாங்க. காக்காட்ட நரி உட்காந்து நீ அழகா இருக்கிறிய ஒரு ஒரு பாட்டு ஒண்ணு பாடு அப்படின்னு சொன்னாங்காட்டி காக்கா காக்கான்னு கத்திச்சு, வட கீழே விழுந்துருச்சு அப்படின்னு. அந்த காக்காய ஒரு குழந்தை போய் கேக்குது, உன்னை அழகா இருக்குதுன்னு சொன்னதுக்காக நீ காக்கான்னு கத்தி வட கீழே விழுந்துருச்ச, நீ வந்து உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லிச்சு. இல்ல எனக்கு அறிவு இருக்கு, என்னை இத்தனை வருஷமா யாரும் வந்து அழகுன்னு சொன்னது கிடையாது, நான் கருப்பா இருக்கிறேன்னு யாருமே வந்து என்னை அழகா யாருமே என்னை பார்க்கல. அப்போ வந்து என்னை ஒரு நரி வந்து என்னை அழகுன்னு சொன்னங்காட்டி இந்த வடையிலடி போய் மயிறு அப்படின்ட்டு நான் கத்தி வடையை கீழே போட்டேன் அப்படின்னு ஒரு கதை இருந்தது. இந்த காக்கா கதை பழைய கதை இருக்கும், ஆனா இப்படி ஒரு கதை இருக்கும். இப்ப கருப்புங்கிறது வந்து ஒரு அழகு இல்லை அப்படிங்கிற விஷயத்த இந்த கதையில இந்த கவிதையினுடைய ஒரு வேண்டல் என்னன்னா, எனக்கு கருப்பு வேணும் அப்படின்னு வேண்டாம். அவன் வீட்டுல வளர்த்துற வந்து காகம், எலி, பூனை, பன்றி, எருமை எல்லாமே ஒரு கருப்பு நிறப்ப இதாவே வளர்க்கலாம். எனக்கு கருப்பு வேணும், ஒரு எதிர்மறையான ஒரு கருத்தை அவன் வேண்டாம். அதை பற்றி ஒரு கவிதை. வேண்டல். எந்த அழுக்கும் அண்ட முடியாத கருப்பே என் மீது மேலும் புலி. என் தெய்வங்கள் அனைத்தையும் ரத்தத்தை பிசைந்து செய்தவை என்பது எத்தனை உண்மையோ அத்தனை உண்மை இருளை பிசைந்து செய்தவை என்பதும். என்ற வேண்டலுக்கு பின் ஒவ்வொரு இரவும் என் தலை பணம்பலமாகவும் என் பனைமரமாக மாறிய கனவுகள் வரத் தொடங்கின. எல்லோரும் கேலி செய்ய ஆரம்பித்த பின் தொப்பை கூட கரும்பாறையாக ஆகிவிட்டது. அந்த நம்பிக்கைதான், அந்த தைரியத்தில் தான் நான் என் வீட்டில் காகம் வளர்க்கிறேன், எலி வளர்க்கிறேன், பூனை வளர்க்கிறேன், பன்றி வளர்க்கிறேன், எருமை வளர்க்கிறேன். உச்சி குளிர்ந்த ஒரு நாளில் அந்த ஜீவராசிகள் அனைத்தும் ஒரு சேர எனக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றன, நீ போய கருப்பாவா என்று. அவன் அந்த கருப்பாகணுங்கிறதுக்காக அவ்வளவு இதா இருக்கிறான். அப்புறம் அற்புதங்களை வழிபடுதல் அப்படின்னு ஒரு கவிதை. இது என்னன்னா, ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கிறான், அவனை போய் நம்ம பாராட்டுறோம்னு வைங்க. நீங்க பாராட்டுறீங்க, எங்க முதலாளி என்னங்க காசு தர்றான், நீங்க பாராட்டுறீங்க எவனுமே என்ன கண்டுக்கிறது இல்லை, நீங்க பாராட்டுறீங்க வெறுவாயில பாராட்டுறீங்க, ஏதாவது காசு தர்றீங்களா அப்படிங்கிற மாதிரி அவன் நினைச்சிடக்கூடாது. இன்னொன்னு, நாம பாராட்டிட்டு போயிட்டு மற்றவன் எவனுமே பாராட்டுலீங்கன்னா, அன்னைக்கு ஒருத்தன் வந்து பாராட்டினா இன்னைக்கு எவனுமே பாராட்டலையே அப்படின்னு அந்த வேலை செய்யறவன் நினைச்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான அந்த கவிதை உணர்த்துது. அற்புதங்களை வழிபடுதல் கவிதை தலை. ஒரு பாரில் குடித்துக் கொண்டிருந்து ஒரு மூடியை கூட ஒரு காலி பாட்டிலை கூட விட்டு வைக்காமல் வடநாட்டு வேலையால் ஒருவன்
ஓடி ஆடி சுத்தம் செய்தான். 6 மாதமாக கவனிக்கிறேன், ஒரு கொட்டு கூட வேகம் குறையவில்லை. அவனிடம் சென்று எதையாவது சொல்ல வேண்டும், எதையாவது கொடுக்க வேண்டும் என துடியாய் துடிப்பது மனசு. ஏதாவது செய்யணும் அப்படின்னு. அப்போ அவன் நினைச்சுக்கிறான், கொஞ்சம் மூடிட்டு இரு என்று விட்டு நான் அவனை கண்டும் காணாத நைஸாக வெளியேறினேன். கவிதை. ஜெய்ஹிந்த் அப்படின்னு ஒரு கவிதை. அதாவது இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை, அது அடுத்த நாள் அந்த பிரச்சனை தொலைக்காட்சியோ பத்திரிகைகளோ ஊடகங்களோ எதையுமே கண்டுக்கிறது. மணிப்பூர்ல ஒரு பெண்ணை நிர்வாணமா இழுத்துட்டு வராங்க. அது பெரிய பிரச்சனையா பேசப்படுது. அப்புறம் பார்த்தா அது எதுவுமே பேசப்படல. அது என்னாச்சுங்கிறது தெரியல. அதை எள்ளி நகையாடுறது நகிலன் கவிதையில ஜெய்ஹிந்த் அப்படின்னு. அந்த நாள் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் அதே ஓடிட்டே இருக்கு. அதை கவிதை எழுதியிருக்கிறார். காலையில் கண் விழிக்கையில் மிருகம் ஒரு பெண்ணை ஆடை இல்லாமல் இழுத்து செல்லும் காட்சி டிவியில் ஓடிக்கொண்டிருந்தது. அலுவலகத்துக்கு கிளம்புகையில் ஒரு மிருகம் ஒரு பெண்ணை ஆடை இல்லாமல் இழுத்து செல்லும் காட்சி டிவியில் ஓடிக்கொண்டிருந்தது. மாலையில் வீட்டுக்கு திரும்புகையில் மிருகம் ஒரு பெண்ணை ஆடை இல்லாமல் இழுத்து செல்லும் காட்சி டிவியில் ஓடிக்கொண்டிருந்தது. இரவு சாப்பிடுகையில் உறங்கையில் உறக்க விழிப்பில் மனைவியின் மேலாடை கொக்கியை தளர்த்துவதில் தோல்வியுற்ற போதும் மிருகம் ஒரு பெண்ணை ஆடை இல்லாமல் இழுத்து செல்லும் காட்சி டிவியில் ஓடிக்கொண்டிருந்தது. மறுநாள் இந்த பிரச்சனை அத்தனையும் விட்டு போட்டு அடுத்த நாள் என்ன நடக்குதுன்னா, மறுநாள் காலையில் கண் விழிக்கையில் ஒரு குரங்கு மனிதனை போல் செய்யும் டிக்டாக் டிவியில் ஓடிக்கொண்டிருந்தது. சாப்பிடுகையில் தமனா வா கவாலியா என்று திறந்த வைக்க பாடிக்கொண்டிருந்தார். மாலையில் வீட்டுக்கு திரும்பையில் அரண்மனை குடும்பமே முழுகி பார்த்து கொண்டிருந்தனர். இரவு உறக்க விழிப்பில் மனைவியின் உள்ளாடை தூக்கியை நான் வெற்றிகரமாக கழட்டினேன். ஏன்னா பத்திரிக்கையாளன்னு வேற வேலைக்கு போயிட்டான், இவனும் வெற்றிகரமா கொக்கியெல்லாம் கழட்டிட்டு மற்ற வேலைக்கு போயிட்டான். அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சது அப்படிங்கிறதுதான். அப்புறம் என்ன, ஜெய்ஹிந்த் முடிஞ்சது அப்படிங்கிற அந்த கவிதை. அதாவது ஒரு பிரச்சனைக்கு ஒரு சின்ன ஒரு தீர்வு கிடைச்சதுனால ஒரு நிம்மதி கிடைக்கும். ஆனா அடுத்து அந்த நிம்மதியும் கிடைக்காம போயிருது. நான் பாட்டுக்கு சிவனேன் என்று அமர்ந்திருந்த கட்டடம் தரைமட்டமானது. இடிபடுகளுக்கிடையில் சிக்கிய உடலில் சிரமப்பட்டு வெளியே எடுத்தேன். ஜோப்பில் இருந்த முழுவதும் நசுங்கிவிட்ட சிகரெட்டை பற்ற வைத்து புகைத்து விட்டேன். ஏதோ பரவாயில்லை என்று இருந்தது. மெல்ல எழுந்து வேறொரு கட்டடத்துக்குள் நுழைந்தேன். கொஞ்ச நேரத்தில் அதுவும் இடிந்து இம்முறை சிகரெட்டும் எனக்கு கைவிட்டது. எங்கோ தூரத்தில் ஒரு பாடல் எனக்கு எழுந்து டிங்கிச்சுக்கு டிங்கிச்சுக்குன்னு என்று ஆட வேண்டும் போல் இருந்தது. ஆனால் எனக்குத்தான் ஆட தெரியாதே. அதாவது அவனுக்கு முதல் ஒரு நிம்மதி கிடைச்சது. ஆனா இந்த முறை ஒரு பாடல் அவனுக்கு ஒரு மனசுக்கு தோணுது, எந்திரிச்சு ஆடலான்னு தோணுது, அதுவும் கிடைக்கல. அந்த விரக்தி தன்னுடைய கவிதைகள்ல பதிவு செய்யறாரு. அப்புறம் வாழ்க்கை ஒரு சூதாட்டம் அப்படிம்பாங்க. வாழ்க்கை கடவுள் உன்னுடன் விளையாட வந்தேன் அப்படிம்பாரு. கடவுள் நம்மளை எல்லாம் சோதிப்பாரு. நாம எல்லாம் அழுது கிறங்கி, அதாவது நம்ம ஆடை இழுக்கும் போதும் கையெல்லாம் அம்மனமா நிற்கும் போதும் கையெடுத்து கிருஷ்ணா என்னை காப்பாத்துனாக்கா காப்பாத்து. அதையெல்லாம் எதையுமே கண்டுக்காத, என்ன பிரச்சனை வந்தாலும் போடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டா இருக்கிற ஒரு 4 பேர். இந்த சூதாட்டத்துல யாரு தோத்து போறாங்க அப்படிங்கிறது தான் இந்த மேட்ரு. சூதாட்டத்தில் தொடர்ந்து தோக்கும் 5வது நபர் யாரு தோக்குறாங்க அப்படிங்கிறது இந்த கவிதை முடிவுல தெரியும், நீங்களே தெரிஞ்சுக்கலாம். முதல் நபர் இருசக்கர வாகனத்தில் உடைந்த இருக்கையை தேர் சுற்றி நன்கு ஒட்டிவிட்டு விருப்பென்று பறந்து முடுக்கிவிட்டு பறக்கிறார். 2வது நபர் உடைந்த நாற்காலியின் கால்களை கயிற்றில் இறுக கட்டிவிட்டு கால் மேல் கால் விட்டு அமர்ந்து பீடியை தூக்கி போட்டு உதட்டில் கவ்வி பற்ற வைக்கிறார். 3வது நபர் சேலை கிழிந்த பாதத்தை உள்ளே போகும்படி கட்டிவிட்டு முதுகில் இறக்கை முளைக்க பறந்து பறந்து அந்த தேவதை எங்கோ சென்று கொண்டிருக்கிறார். 4வது நபர் செயற்கை காலை பொருத்தி கொண்டு டீக்கடையில் அமர்ந்து தீ பறக்கும் விவாதத்தில் ஈடுபடுகிறார். இடையிடையே
உலகதிர சிரிக்கிறார், முடிவில் சிகரெட்டை அதே காலில் நசுக்குகிறார். இந்த கட்டக்காலிலே நசுக்கிட்டு எதையுமே கவலை இல்லாம இருக்கார் கடவுள். இந்த பிடிவாதக்காரர்கள் என்ன ஆனாலும் இந்த வாழ்வை வாழாமல் போக மாட்டார்கள் போலிரு அப்படிங்கிறார். என்ன ஆகுதுன்னா இந்த கடவுள் தான் தோத்து போறான். இப்ப என்னடா எந்த கஷ்டத்தை கொடுத்தாலும் அது போடா அப்படின்ட்டு அவங்க பாட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களே அப்படிங்கிற இந்த கவிதை. அப்போ ஒரு நாய் நம்ம பார்த்தோம்னா ஓடுனா துரத்தும், பயந்தோம்னா கடிக்கப்படும். இதே மாதிரிதான் நம்ம பிரச்சனைகள் எதிர்கொள்ற விஷயத்திலையும் நம்ம ஒரு பிரச்சனையை பயந்தோம்னா அது நம்மளை துரத்திட்டே வருவோம். அதை துச்சமா நினைச்சோம்னா ஒண்ணும் கிடையாது. அது நம்ம எதிரிகள் நம்ம என்ன நினைக்கிறான் அப்படிங்கிறத நம்ம வேற மாதிரி நம்ம கால் பண்ணோம்னா அவன் நம்ம எதுக்குறது வேற மாதிரி போயிடும். இந்த கவிதை படிக்கிற பாருங்க. மௌனமாய் ஒலிக்கும் சங்கு இறங்கி நடந்த தெருவில் வெறிபிடித்த நாய் ஒன்று பற்கள் கூர் மிழுங்க முறைத்தது. நடை மெதுவாகவோ வேகமாகவோ மாறிவிடாமல் எப்போதும் போல், அதாவது போகமே வந்தாலும் நடப்போமே அப்படி இயல்பாக நடந்தேன். அது நினைத்திருக்கலாம் இரண்டில் ஒன்று மாறும்போது கவலாம் என்று. பார்த்து கொண்டே இருந்தது. நடந்து கொண்டே இருந்தேன். 33 வருடங்களாக பார்த்து வார்த்தெடுத்த நடையோடு வீட்டுக்குள் நுழைந்தேன். சட்டையை கழட்டி ஆணியில் மாட்டும் போது தோன்றியது, பாவம் அந்த நாய் இன்றிரவு எப்படி உறங்கும்? இனி நான் போன திசையை அது பார்க்கும் போதெல்லாம் கண்கலங்கி உலகமே மங்களாகுமே, பாவம் அந்த நாய் அப்படின்னு நினைக்கிறது. அந்த நாய் என்ன நினைச்சிருக்கும் அப்படிங்கிறதுதான். ஒருத்தன் தன் முகத்துல கரிய பூசிடுறாங்க, ஏதோ ஒரு துன்பம் வந்துருது. அந்த துன்பத்தை அவன் கதறி அழுகிறான், ஏதோ ஒரு பிரச்சனை அவன் வீட்டுல அழுகிறான். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு என்ன பிரச்சனைனா, நீ சத்தம் போடாத அழுகு, சத்தம் போடாத செத்துப்போ, சத்தம் போடாத இருந்துக்கோ, என்ன ஏன்டா டிஸ்டர்ப் பண்ற அப்படிங்கிறதுதான் இந்த பிரச்சனை. அவனுடைய துக்கத்தை யாருமே கேட்கல அப்படிங்கிற அமைதியா இருக்கு, சத்தம் போடாதங்கிறது தான் இந்த பிரச்சனை. தாங்காத ஆத்திரத்தில் விளக்குகளை அணைத்துவிட்டு தீப்பெட்டியோடு இருட்டில் அமர்ந்தவன் ஒவ்வொரு குச்சியாக கிழித்துக் கொண்டிருந்தான். எப்போதும் பெரிய இதுபோல் புஷன பற்றும் சற்றென அணையும் தீக்குச்சிகள் காலையில் அவனை சுற்றிலும் கரிய சடலங்கள் என கிடந்தன. அத்தனையும் அள்ளி கையில் நொறுக்கி முகத்தில் பூசி கண்ணாடி முன் நின்று 4-5 முறை உறக்கச் சிரித்தான், 4-5 முறை உறக்க அழுதான். கதவை தட்டி பக்கத்து வீட்டுக்காரர் ஒரே ஒரு முறை உறக்க கத்தினார். ஏப்பா, டிவி சத்தத்தை கொஞ்சம் குறைச்சு வச்சு கூடாதா அப்படிங்கிறார். இவனுடைய துக்கம் எல்லாம் அவன் நீ அழுகிறையா டிவியா அதெல்லாம் முக்கியம் கிடையாது, என்ன டிஸ்டர்ப் பண்ண கூடாதுங்கிறதா, நீ டிவி சத்தத்தை குறைச்சிக்க அப்படிங்கிற. அப்புறம் கேரளாவில் நடந்ததுதான். ஒரு மலைவாழ் மக்கள் மாதிரி ஒருத்தனை எதையோ திருடிட்டான்னு அடிச்சு கொண்டே போடுறாங்க. அவன் பாக்குறதுக்கே ரொம்ப பரிதாபமா இருந்தான். 2 ஆண்டுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரியும் நினைக்கிறேன். அதை பற்றியான ஒரு கவிதை நினைவுக்கு வருது. இதை படிக்கும்போது 4 பேர் சுற்றி வளைத்து அவனை கையும் களமாக பிடித்து விட்டார்கள். கை கால்கள் கட்டி போட்டு இனிமேல் இந்த தவற்றை செய்வையா என அடியோடியே அடித்தார்கள். அவனை நல்வழிப்படுத்தவே இதை செய்தார்கள் என்றாலும் அவன் ரோஷத்தில் உயிரை விட்டு விட்டான். அங்கங்கே கன்றி போன உடலை, வீங்கிய முகத்தை நன்கு பார்த்துவிட்டு நடந்த கதையை விசாரித்த போலீசார் தங்களுக்குள்ளேயே முணுமுணுத்துக் கொண்டனர். என்ன இருந்தாலும் அவன் அந்த ஒரு கவலைச்சோற்றை திருடி இருக்க கூடாதுதான். இந்த கவிதை அதாவது ஒரு பட்டுக்கோட்டை பாடல் தான் நினைவுக்கு வருது. ஒரு பட்டாடைகள் மறைக்குது, ஒரு பஞ்சனைத்தான் திருடன் என்று எல்லாம் சேர்ந்து உடைக்குது. பட்டப்பகல் திருடன்களை பட்டாடைகள் மறைக்குது, ஒரு பஞ்சனைத்தான் திருடன் என்று எல்லாம் உதைக்குதுன்னு லட்சக்கணக்கான கோடிகளை ஏமாத்திட்டு போறோம். இந்த அரசு, இந்த ஆட்கள் யாருமே எதுவும் செய்யறது இல்லை. ஏதோ சோற்றுக்கு ஏதாவது ஒரு எடுத்துட்டான்னா அவனை அடிச்சே கொன்றானுங்க. இந்த போலீஸ் அவன் திருடுனது தப்பு அப்படின்னு சொல்றது அவங்ககிட்ட சொல்லுமான்னா சொல்லாது. ஏழை கிட்ட தான் இந்த மாதிரியான ஒரு விஷயம். அப்புறம் ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனையை பற்றியான அந்த கவிதை. கணவன் மனைவி குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை, இதுக்குள்ளேயே ஏன் சிக்கல் பட்டுட்டே இருக்கணும், நம்ம வெளியே போயிடலாம். வெளியே போயிட்டோம்னா நாமளும் நிம்மதியா இருக்கலாம், மனைவியா அவங்களும் நிம்மதியா இருக்கலாம். நம்ம உள்ளேயே இருந்துட்டு ஏன் சிரமப்பட்டு இருக்கணும். நம்ம போனா மனைவி செத்துற போறது இல்லை. ஒரு நாட்டுப்புற கதையில கூட சொல்லுவாங்க,
அதாவது ஒரு நீங்க செத்தா நானும் செத்துருவேன், நீங்க செத்தா நானும் செத்துருவேன் அப்படின்னு வந்து மனைவி சொல்லிட்டே இருந்தாலும், அதாவது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நாட்டுப்புற கதை. அவன் காட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இன்னைக்கு நாம வந்து சோறு கொண்டு வர பொண்டாட்டி நம்ம செத்த மாதிரி படுத்துக்கலாம், என்ன பண்ணுவான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு அவர் அப்படியே செத்த மாதிரி படுத்துக்கிறாரு. படுத்தங்காட்டி அங்க இருந்து சோறு கொண்டு வந்தவா புருஷனை தட்டி தட்டி பாக்குறா, அவ எந்திரிக்கவே இல்லை. அப்புறம் செத்துட்டா நாட்டாகுது, கோமனச்சுனா நல்லா இருக்குது, இதை வந்து எடுத்துட்டு போயிட்டு நம்ம பெரியவனுக்காவது ஆகும், இது வீணா போயிருந்தான்னு கோமனச்சில சலக்குன்னு உருவிட்டு அவ பாட்டி சோத்தையும் திருப்பி கொண்டுட்டு போனாலாம். அவ படுத்துட்டு இன்னும் எந்திரிச்சு சொன்னானா, சாவரம் சாவரன்னு கூட சாவரம்னு சொன்னவளையே கோமனச்சிலை கொண்டாடி அப்படின்னா. அதாவது என்னன்னா, சாவரம்னு சொல்றவங்க யாரும் சாக மாட்டாங்க, அந்த பிரச்சனை வந்து எது வந்தாலும் அவங்களும் வாழ்ந்துட்டு தான் இருப்பாங்க, என்ன துக்கங்கள் இருந்துட்டே இருக்கும். இதுல வந்து ஒரு இந்த கதையின் பாடலில் வர நபர் என்னன்னா, அந்த குடும்பத்தை விட்டு வெளியேறா, வெளியேறி பிரச்சனை இல்லாத வாழலாம், அவங்களும் வந்து ஒரு 4-5 நாள்ல வந்து அந்த பிரச்சனைகள் வந்து சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிறான். இருந்தாலும் அவங்களுக்குள்ளேயும் வந்து ஒரு சின்ன ஏக்கங்கள் இருந்துட்டு தான் இருக்கு, அதை மாற்ற முடியாது. டாட்டா அப்படிங்கிற ஒரு கவிதை. நல்ல வேலை, நான் சிக்கிக் கொண்டிருந்தவற்றில் இருந்து என்னை மீட்டெடுக்கும் எந்த எண்ணமும் என் உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ அவ்வளவு என் மனைவிக்கே கூட இல்லை. நான் நாசமாய் போகவும் அழிந்து போகவும் இதைவிடவும் ஏதுவாக சூழல் அமையாது என்று எண்ணுகையில் சிலர் உன் மனைவியை பிள்ளையை துள்ள துடிக்க விட்டு விடாதே என்று அறிவுரை சேவை செய்கிறார்கள். நான் அதை பொருட்படுத்துகிறேன், இரவு பகலாக சிந்திக்கிறேன். உண்மைதான், அவர்கள் 1-2 நாட்கள் துடிப்பார்கள் தான். ஆனால் அதற்கெல்லாம் நான் ஏன் என் வாழ்நாள் முழுக்க துடிக்க வேண்டும்? எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது, நிச்சயம் அவர்கள் அதை கடந்து விடுவார்கள், தந்தமது வாழ்வை வாழ ஆரம்பித்து விடுவார்கள். அப்புறம் என்ன, நேரமாய் கொண்டிருக்கிறது, நான் போய் வருகிறேன், டாடா அப்படிங்கிற அந்த கவிதை. இது வயநாட்டுல வந்து நிலச்சரிவுல வந்து ஒரு பொண்ணு வந்து அங்க அனாதையா இருக்கிற அந்த குழந்தைகளுக்கு, தாய் இல்லாத குழந்தைகளுக்கு எல்லாம் ஒரு பொண்ணு வந்து எல்லாத்துக்கும் தாய்ப்பால் கொடுத்துட்டு போறான். தாய்ப்பால் கொடுத்துட்டு போற அந்த தாய் வந்து எல்லா குழந்தையும் ஒரே பேர் சொல்லிட்டு அழைக்கிறான். என்ன பேர் சொல்லி அழைப்பா அப்படிங்கறதுதான் இது. என்ன பேர் சொல்லி அழைப்பான்னு கடைசியா சொல்றேன். தாயிழந்து நிற்கும் குழந்தைகள் பாலுக்கு அழும் செய்தி கேட்டு ஊருக்குள் வந்தவள், உடலெங்கும் முளையுடையவள், ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு குழந்தையை முட்டி முட்டி குடித்தது. அவை பசியாறியதும் அங்கிருந்து கிளம்பி விட்டாள். அவளுக்கு எந்த குழந்தையும் பெயர் தெரியாது என்றாலும் அவள் எல்லா குழந்தையும் ஒரே பெயர் சொல்லித்தான் அழைத்தாள். என்ன பெயர் சொல்லி அழைத்திருப்பாள்? எழுத்தாளரே சொல்லல, ஆனா நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, அவளுடைய குழந்தை பேரைத்தான் சொல்லியிருப்பா. அவளுடைய குழந்தை தமிழினி அப்படின்னு வச்சிருந்தாங்கன்னா அந்த குழந்தை பேரைத்தான், எல்லா குழந்தை பேரையும் அதே பேரை சொல்லி அழைச்சிருப்பா அப்படிங்கிற மாதிரி தோணுது. நல்ல ஒரு கவிதை. அப்புறம் நம்ம ஒரு பெரிய விசேஷத்துக்கு போறோம், அங்க யாருமே நம்மளை கண்டுக்கல அப்படிங்கும் போது நம்முடைய வழிகளை நம்முடைய துக்கத்தை யாருமே நேசிக்காத போது அவன் என்ன கஷ்டப்படுறான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். வேலை முடிந்து நேரா விசேஷ வீட்டுக்கு வண்டியை விட்டேன். காலதாமதமாக வந்ததுக்காக உரிமையுடன் கோவித்துக் கொள்வான் என்று நான் நினைத்திருந்த நண்பன் என்னை யாரென்றே தெரியாதை போல் நின்றான். வந்து போன அறிந்த முகங்களும் அப்படியே நடந்து கொண்டன. நான் செத்துத்தான் போய்விட்டேனோ, நான் ஆவியாத்தான் இங்கு அலைகிறேனோ என்றெல்லாம் மாறி மாறி தோன்றியது. அப்போது பார்த்து ஒருவன் பக்கத்தில் வந்து எப்படி இருக்கிறீர்கள் என்றார். எதையோ என்னையா என்றேன். ஆமாம் என்றார். நான் உங்கள் கண்ணுக்கு தெரிகிறேனா என்றேன். மிக தெளிவாக என்றார். நீங்கள் மட்டும் எப்படி கண்டுபிடித்தீர்கள் என்றேன். அது உனக்கு தேவையா என்றார். ஆமாம், தேவையில்லைதான். ஆமாம், தேவையில்லைதான் சார். நான் கொஞ்சம் அழுது கொள்ளலாமா என்றேன். கழிவறையை காட்டிவிட்டு சென்று விட்டார். அங்கே கூட்டம் அள்ளியது. அங்கேயாவது அவங்ககிட்டயாவது நம்முடைய துக்கத்தை சொல்லலாமான்னா சொல்ல முடியாது. அங்க போய் அழுதுக்கிட்டான்னா அங்க கழிவறையில வந்து கதவு சாத்திருக்கும், 4 யாரும் விற்க மாட்டாங்க. ஆனா அங்கதான் போய் அழுவலானாலும் அங்க ஏகப்பட்ட பேர் இவனாட்டையே வந்து நிக்கிறாங்க, கூட்டமா நிக்குது அப்படிங்கிற ஒரு கவிதை. இல்ல, புறக்கணிப்பை வந்து அவன் அப்புறம் நம்ம ஏதோ ஒண்ணுன்னா நம்ம வந்து பெருமிதமா சொல்லுவோம் இல்லையா, அந்த பெருமிதங்களை எல்லாம் போட்டு தூக்கி போட்டு முதிக்கிறது தான்
இந்த எழுத்தாளருடைய நோக்கம். நான்லாம் ஒரு 500 கிடைச்சா அனாதை ஆசிரமத்துக்கு கொடுத்துருவேன், நான்லாம் 500 கிடைச்சா இல்லாதவனுக்கு கொடுத்துருவேன், 500 கிடைச்சா நான் எடுக்க மாட்டேன், அந்த பணத்தை அங்கேயே கிடந்ததுன்னா அவன் திரும்பி வந்து அதையே எடுத்துப்பான், நாமே அதை எடுக்கணும் அப்படின்லாம் நம்ம முற்போக்க பேசுவோம். ஆனா உள் மனம் வந்து என்னவா இருக்கு அப்படிங்கிறத வந்து அப்படியே பதிவு செய்யறாரு. நான் உண்மையை சொல்லுங்கள், ஒரு 500 நோட்டை நடைபாதையில் கிடைத்தால் என்ன செய்வீர்கள் என்றார். கொஞ்சமும் யோசிக்காமல் சொன்னேன். சற்றென்று குனிந்து ஒரு முறைக்கு இருமுறை சோதித்து உண்மையான நோட்டாக இருக்கும் பட்சத்தில் ஒரு நல்ல மனிதன் சட்டைப்பையில் திணித்து வைத்துக்கொள் என்றேன். அது நல்ல மனிதன் நான் தான். அப்புறம் தண்ணி அடிச்சிட்டோம்னா அவனுக்கு வந்து உண்மை பேசுவாம்பாங்க, அவனுடைய ஆழ் மனதிலிருந்து சில விஷயங்களை பேசுவான் அப்படிம்பாங்க. இதுவும் வந்து ஒரு ஆழ் மனதிலிருந்து ஒருத்தன் பேசுறான், அவன் எந்த நிலையில இருந்துட்டு பேசுறான் அப்படிங்கிறதுதான் இந்த கவிதையுடைய நோக்கம். ஒரு பாரில் ஒரு ஆசை, எனக்கு இது போல் உள்ள ஒரே ஒரு ஆசை, நான் தலைக்கேறிய போதையில் ரோட்டில் விழுந்து கிடக்க வேண்டும், ஆடை விலகி கிடப்பதை கண்டு போவோர் வருவோரெல்லாம் தோற்ற வேண்டும். நான் நான் அறிவேன், இதை எவரேனும் சென்று நிச்சயம் என் வீட்டில் சொல்லிவிடுவார். வீட்டு ஆட்கள் வந்து பார்க்கையில் என் கை கால்களில் சிராய்ப்போ மண்டையில் பொத்தலோ இருக்க வேண்டும். இது மட்டும் போதுமா என்றால் போதாது. தவணையில் வாங்கி எனது கைபேசியை திருடி அதே பாரில் கிடைத்த காசுக்கு விற்று ஒருவன் அதை போதையாக்கி வீடு திரும்ப வேண்டும். ஆனால் என்னை போல் அல்லாது அவன் சுந்தரத்தன்மையுடன் துளியும் சிந்தாமல் பத்திரமாக போய் சேர வேண்டும் அப்படின்னு அவன் அப்படியே கீழே படுத்துட்டு அவன் யோசிக்கிறான். அப்படி ஒரு கவிதை. சென்னையில வந்து தண்ணி வந்து வீட்டுக்குள்ள பூந்தப்போ எல்லாம் நிறைஞ்சிருந்து ஆறு மாதிரி இருந்த ஒரு சூழல்ல அவங்க குழந்தைகள் வந்து அப்படியே நீந்திட்டு போறாங்க. இந்த மாதிரியான ஒரு கொடுமையில் நீ வாழ்றதுக்கு நீ எங்கேயாவது போய் பொழைச்சுக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு விரக்தியில ஒரு குரல் பேசுற மாதிரியான ஒரு கவிதை. மழைநீர் வீட்டை ஆக்கிரமித்த பின் மேஜையின் மீது நின்று கொண்டோம். மெல்ல அமர்ந்த மகள் தனது குட்டி கால்களால் தொங்கவிட்டு குளிர்ந்த நீரில் நனைந்து கொண்டார். சற்று நேரத்தில் நானும் மனைவியும் நீரில் இறங்கி பிள்ளைகளுக்கு கைகளில் படுக்க வைத்து நீச்சல் கற்றுக் கொடுத்தோம். மிக விரைவாக கற்றுக்கொண்டார்கள். அங்கிருந்து நீந்தி கொண்டே வெளியே சென்றார்கள். பக்கத்து வீதி, அடுத்த சாலை, அடுத்த ஊர், பக்கத்து ஊர் என தாண்டி தாண்டி கண் பார்வைக்கு அப்பால் சென்று விட்டார்கள். அப்படித்தான் அப்படியே போய்விடுங்கள் என் செல்லங்களே அப்படின்னு சொல்றாங்க. இது என்னன்னா, இந்த பிரச்சனைகள் இருந்து நீ எதிர்கொள்ளு, நீ வந்து வாழ கற்றுக்கொள்ளு அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு வந்து இங்க இருந்துட்டு நீ என்ன பண்ற, நீ எப்படியோ போய் நாங்களாவது பொழைச்சுக்கிறோம், நீ எப்படியோ போய் வாழ்ந்துட்டு அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் ஒருத்தன் வந்து அவனை ரொம்ப அவமானப்படுத்துறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க, அதுக்கு எதுக்குமே சண்டைக்கு போகாம பதில் வார்த்தை பேசாம அப்படியே அவன் வந்து அப்படியே கடந்து போறான். ஏன்னு கேட்டா, எனக்கு இதுதான் ஈஸியா கொடுது அப்படிங்கிறான். என்னையெல்லாம் ஒருத்தன் பேசிட்டான்னு வைங்க, எதிர்த்து அடிச்சிருவேன், என்னையெல்லாம் ஒருத்தன் எதுவும் சொல்லிட்டானா ஏதோ பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றது, அந்த கெத்தை காட்டாம தப்புன்னு எந்திரிச்சு போயிடுவேன், காரி துப்புனா மூஞ்சியை எசை குடைச்சுக்குவேன்னு சொல்ற மாதிரி ஒரு கவிதை. செய்வதெல்லாம் செய்துவிட்டு ஒன்றும் தெரியாத ஊமக்கொட்டானை போல் எப்படி உட்கார்ந்திருக்கிறான் பார் என்றவர்கள் காரி உமிழ்ந்தார்கள். வந்த கோபத்தில் பாக்கெட்டில் கைவிட்டு கைக்குட்டையை எடுத்து நன்றாக ஒத்தி ஒத்தி துடைத்து விட்டு வேறு திசை நோக்கி நடக்க ஆரம்பித்தேன். சில போது நண்பர்கள் கேட்பதுண்டு, நம் கூட்டத்தில் நீ மட்டும் ஏன் இப்படி சுரணை இல்லாததாய் இருக்கிறாய்? அப்போதெல்லாம் தோன்றுவது இதுதான், ஏனெனில் அதுதான் ஈஸி. இன்னொரு கவிதை. நீ மட்டும் எழுத வந்தால் அண்ணன் உனக்கு புத்தகத்தையும் பேனாவையும் தருவேன். நீ மட்டும் எழுத வரவில்லை எனில் அண்ணன் உனக்கு தோட்டாவையும் துப்பாக்கியும் பரிசளிப்பேன். ஒன்று பேனாவை வைத்து சுடு, இல்லை எனில் துப்பாக்கியை வைத்து எழுது. என்ன கண்ணா, இது எதுவும் செய்ய விரும்பமில்லையா? கவலை விடு, இருக்கவே இருக்கு. பொடி தூவிய அப்பளங்கள், காரப்பொடிகள், பானிபூரிகள், அதுக்காவது காட்டு நீ யார் என்று. ஒண்ணு உனக்கு கிடைச்சத வந்து இதை செய்ய, இல்லைன்னா நீ வந்து அதுக்கு போயிரு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இன்னொன்னு வந்து உன் கையில பேனா இருந்ததுன்னா அதுக்கு துப்பாக்கியில சொல்ற மாதிரி வந்து உன்னுடைய கருத்தியலை வை.
துப்பாக்கி இருந்தா நீ சரித்திரம் படைக்கிற மாதிரி நீ வரலாற்றை எழுது. இதெல்லாம் இல்லைன்னு வச்சுக்க, நீ சும்மா இந்த வேலையெல்லாம் செய்யாத, ஏதாவது போய் வேற வேலையை செஞ்சுக்குவ, இங்க வராத அப்படிங்கிற மாதிரியும் எழுதலாம். இப்படி ஒரு கவிதை. அப்புறம் என்ன, எல்லோரும் வந்து விட்டார்கள், நீங்கள் சாக வேண்டியதுதான் பாக்கி. கவிதை முடிந்து விட்டது. நன்றி. இந்த புத்தகத்தை முடிந்தவருக்கு அறிமுகப்படுத்தி விட்டேன், நீங்கள் வாங்கி படியுங்கள். இது முடிஞ்ச வரைக்கும் இந்த நெகிழன் என்ன சொல்ல வராதுங்கிறத சொல்லாம இந்த கவிதைகளை உங்களுக்கு நான் படிச்சு காட்டிட்டேன். அதுக்குள்ளேயே உங்களுக்குள்ளேயே ஒரு செய்திகள் வந்திருக்கும். இந்த நூல் புத்தகம் 150 ரூபா, எதிர் வெளியீடு வச்சிருக்கு, நல்ல கவிதை தொகுப்பு. இந்த கவிதையை நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு உரையை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம்.